ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் பாருங்களே, நல்லா இருக்கையிலே. வெளியே வாங்குறது பொருள் எதுவுமே இல்லைங்க, பிரெட் மட்டும் வாங்கினோம். நம்ம குலாப் ஜாமுன் சாப்பிட்டோன்னா எப்படி டேஸ்ட் இருக்கும், அதே டேஸ்ட் இந்த ஸ்வீட்டில் இருக்கும். பாருங்கள், உள்ளே ஸ்டஃபிங் மாவா மாதிரி இருக்கையிலே. மாவா கிடையாதுங்க, ஆனால் டேஸ்ட்டு மாவா மாதிரி இருக்கும். ஈஸியான மெத்தடில் ஜூஸியான மலாய் பிரெட் ரெடி பண்ணிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் சர்க்கரை போடுங்க. 1 கப் எடுத்து அதே கப்பில் சர்க்கரை தண்ணி எல்லாமே மெஜரிங் வச்சுக்கோங்க. 1.5 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா வாணுங்க. கரெக்டான மெத்தடில் நம்ம சிரப் ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த டைம் சும்மா 2-3 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஏலக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சா இந்த மாதிரி பாயில் வந்துடும். நம்ம சிரப்பில் கம்பி பதம் எதுவுமே தேவையில்லைங்க, கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம சிரப் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ வேறு வானல் எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சு 1 கிளாஸ் பால் போடுங்க. 200 ml இருக்குது. கூடவே 1/2 கப் மில்க் பவுடர். இன்னும் அடுப்பு ஆன் பண்ணாதீங்க. பால் சூடாக இருந்தால் பால் பவுடரில் லம்ஸ் வந்துடும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் டு லோ வச்சு நல்லா கலந்துக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸ் வந்து இருக்குது. இந்த டைம் ஸ்டஃபிங்காக 1 கப் தேங்காய், பாருங்கள், தண்ணி இல்லாத தேங்காய் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கப்ஸில் பார்த்தோன்னா நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோம் அதே கப்பில் 1 கப் இருக்குது. கம்மி ஜாஸ்தி இருந்தால் பரவாயில்லைங்க. 1 கப் போட்டு கலந்துக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்ச நேரம் குக் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி திக்னஸ் வந்துடும். இதில் சர்க்கரை ஆட் பண்ணாதீங்க, மாவா மாதிரி டெக்ஸ்டர் வந்துடும். டெக்ஸ்டர் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட் கூட மாவா மாதிரி இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம மாவா ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. மாவா இல்லாது நம்ம வீட்டில் மாவா ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது சைடில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, 5-6 பீஸ் ப்ரெட் இருந்தால் போதுங்க. புதுசு ப்ரெட் இருந்தால் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 4 சைடு ப்ரௌன் இருக்குது, கட் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, பழைய ப்ரெட் இருந்தால் கட் பண்ணால் உதிரி மாதிரி ஆயிரும். அதுக்காக புதுசு ப்ரெட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ரொட்டி செய்கிறாங்களே அந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. அவ்வளோதான், போதுங்க. 1 கப்பில் தண்ணி எடுத்து 4 சைடு அப்ளை பண்ணிக்கலாம். சென்டரில் மாவா மிக்சர் வச்சு ஃபோல்ட் பண்ணால் நல்லா ஒட்டிடும். பாருங்கள், சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லைங்க செய்கிறதுக்கு. நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நீங்கள் குலாப் ஜாமுன் சாப்பிட்டோன்னா எப்படி டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்லேயே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாங்க ஃப்ரை பண்ணிடலாம். வானலில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. இந்த மாதிரி ப்ரெட்டு பாதி டிப் பண்ண போதுங்க. ஷெல்லோ ஃப்ரை. பாருங்கள், கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்குது, கையில் வந்துடும். சும்மா ஒரே ஒரு நிமிஷத்தில் சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். பாருங்கள், இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு அதிகமாக ஹார்ட்வேர் கூட இல்லைங்க. நம்ம வெளியே வாங்குறது பொருள் கூட எதுவுமே இல்லைங்க, ப்ரெட் மட்டும் வாங்கணும். ஈஸியான மெத்தட்லே இந்த மாதிரி ஸ்வீட் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. கலர் பாருங்கள், சூப்பராக ப்ரௌனிஷ் கலர் வந்து இருக்குது. எல்லாமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. வேறு அடுப்பில் சிரப் வச்சுக்கலாம். கொஞ்சம் சூட கம்மி ஆகிட்டு இருக்குது. எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சிரப்பில் போட்டு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சிரப்பில் டிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். டிப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சிரப்பில் ஒரு பீஸ் எடுத்து சர்வ் பண்ணலாம். நீங்கள் மேலே கார்னிஷிங் ட்ரை ஃப்ரூட் கூட போடலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மேலே கார்னிஷ் வித் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸியான மலாய் பிரெட் ரெசிபி பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.